வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர. அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை கிராமத்திலே அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் வழிபடும் மூர்த்தியாக மூலவராக எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருநாமம் மந்திரகிரி வேலாயுத சுவாமி என்று வழங்கப்படுகின்றது. இந்த தலமானது சூரசம்ஹாரத்துக்கு முற்பட்ட தலமாக விளங்கக்கூடியது. அது மட்டுமின்றி 6 படை வீடுகளுக்கு முன்பாக தோன்றியதால் ஆதிபடை வீடு என்று சிறப்பாக வழங்கப்படுகின்றது. சூரசம்ஹாரத்திற்கு முன்பு பார்வதி தேவி சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றார். முருகப்பெருமான் சிறு பாலகனாயிற்றே, சூரனை எவ்வாறு சம்ஹாரம் செய்யப் போகின்றார், அதனால் எதிரிகளை அழிக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மந்திரத்தை நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார். சிவப்பரம்பொருளும் முருகப்பெருமானிடத்தே, நீ என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் விதிகளின்படி இந்த மந்திரத்தை உபதேசம் பெற வேண்டுமானால் பூலோகத்திலே என்னை குறித்து தவம் செய், அங்கு வந்து மந்திர உபதேசம் செய்கின்றேன் என்று திருவாய் மலர்ந்து அருள்கின்றார். எந்த இடத்திலே தவம் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது மந்திரமே மலை வடிவமாக தோன்றக்கூடிய இடத்திலும், வேதங்கள் வடிவான கடம்ப மரம் தோன்றக்கூடிய இடத்திலும், கங்கைக்கு நிகராகிய தீர்த்தம் தோன்றக்கூடிய இடத்திலும், மந்திரங்களை ஆகர்ஷணம் செய்யும் தர்பை தோன்றக்கூடிய இடத்திலும், பெருமாள் மகாவிஷ்ணுவுக்கு சிவதீட்சையான க்ஷேத்திரத்தில் தன்னை குறித்து தவம் செய்யுமாறு முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமான் கூறுகின்றார். முருகப்பெருமானும் பூலோகத்திலே இந்த மலையை பார்க்கின்றார். மந்திர வடிவமாக அமைந்துள்ள இந்த மலையை கண்ணுற்றார். இன்றும் இந்த மலையினுடைய அமைப்பு ஓம் என்ற வடிவிலே அமைந்துள்ளது. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீயொரு கற்கண்டு. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீயொரு கற்கண்டு. கோயில் ஒளியேந்தும் ஒளி நீ என்றோ, ஒளி நீ என்றோ. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீ ஒரு கற்கண்டு. நெய்யாகும் பொருள் நீ என்றோ முருகா, பழத்துக்குள் தேனாகும் சுவை நீ என்றோ.
சுவை நீ என்றோ, பக்திக்குள் கனிகின்ற கனி நீ என்றோ, பக்திக்குள் கனிகின்ற கனி நீ என்றோ, தமிழ் பாட்டுக்கு பொருளாகும் பொருள் நீ என்றோ, பொருள் நீ என்றோ. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீ ஒரு கற்கண்டு. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீ ஒரு கற்கண்டு. இசை நீ என்றோ, குன்றேறி நின்றாடும் கலை நீ என்றோ, குளிர் வீசி வரும் தென்றல் இசை நீ என்றோ, மண் பார்த்து பெய்கின்ற மழை நீ என்றோ, மண் பார்த்து பெய்கின்ற மழை நீ என்றோ, என் மனக்கோயில் ஒளியேந்தும் ஒளி நீ என்றோ, ஒளி நீ என்றோ. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீ ஒரு கற்கண்டு. பாலுக்குள் நெய்யாகும் பொருள் நீ என்றோ முருகா, பழத்துக்குள் தேனாகும் சுவை நீ என்றோ, பாலுக்குள் நெய்யாகும் பொருள் நீ என்றோ முருகா, பழத்துக்குள் தேனாகும் சுவை நீ என்றோ, பக்திக்குள் கனிகின்ற கனி நீ என்றோ, பக்திக்குள் கனிகின்ற கனி நீ என்றோ, தமிழ் பாட்டுக்கு பொருளாகும் பொருள் நீ என்றோ, பொருள் நீ என்றோ. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீ ஒரு கற்கண்டு. பாலுக்குள் நெய்யாகும் பொருள் நீ என்றோ முருகா, பழத்துக்குள் தேனாகும் சுவை நீ என்றோ, பாலுக்குள் நெய்யாகும் பொருள் நீ என்றோ முருகா, பழத்துக்குள் தேனாகும் சுவை நீ என்றோ, பக்திக்குள் கனிகின்ற கனி நீ என்றோ,
பக்திக்குள் கனிகின்ற கனி நீ என்றோ தமிழ் பாட்டுக்கு பொருளாகும் பொருள் நீ என்றோ பொருள் நீ என்றோ மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் சந்தனே நீ ஒரு கற்கண்டு. இந்த திருக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக 4 வேதங்களின் வடிவான கடம்ப மரத்தை கண்ணுற்று அதன் அருகிலேயே ஞான தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கங்கைக்கு நிகரான தீர்த்தத்தை காண்கின்றார். கங்கை எவ்வாறு வற்றாத ஜீவநதியோ அதுபோல் இந்த தீர்த்தமும் இதுகாலும் வற்றியதாக எந்த ஒரு வரலாறும் குறிப்பும் கிடையாது. அதன் அருகிலேயே பாறையிலே தர்பை தோன்றியுள்ளது. தர்பை ஆற்றுப்படுகையிலே மட்டுமே தோன்றக்கூடியது, இங்கு பாறையிலே தோன்றியிருக்கின்றது. அதன் நேர்கோட்டிலே சின்னமலை என்று வழங்கப்படக்கூடிய இடத்திலே மகாவிஷ்ணு கை திருக்கரங்களிலே சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். மகாவிஷ்ணுக்கு சிவதீட்சியான க்ஷேத்திரம் என்பதால் மகாவிஷ்ணு கையிலே சிவலிங்கத்தை ஏந்தி கொண்டிருப்பது தனிச்சிறப்பாகும். அந்த கோவிலிலே விபூதிதான் முதல் பிரசாதமாக வழங்குவார்கள். முருகப்பெருமான் போர்க்கோளத்திலே எழுந்தருளியும் பொழுது இடப்பாகத்திலே மேல் கையிலே சேவலையே ஒரு ஆயுதமாக ஏந்தியுள்ளார். கபாலி ருத்ரன் என்று சொல்லக்கூடிய ருத்ரனுடைய ஆயுதமான சேவலையே கையில் ஏந்தி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கு மட்டுமே காணப்படுகின்றார். பழமையான நூட்களான ஆகமங்களிலே குறிப்பிடும் பொழுது முருகனுக்கு 2 வடிவங்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று குக்குட துவஜமூர்த்தி, கோழிக்கொடி அல்லது சேவல் கொடி உள்ள முருகன் என்றும், இன்னொன்று குக்குட தரமூர்த்தி, சேவலையே கையில் பொருந்தி இருக்கக்கூடிய மூர்த்தி என்று 2 வடிவங்கள் குறிப்பிடுவதில் குக்குட தரமூர்த்தியாக சேவலையே கையில் பொருந்தி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கு மட்டும்தான் காணப்படுகின்றார். அழைத்திடவே எனக்குள் ஆசை பெருகிறப்பா முருகா உள்ள உருகுதையா. எனக்குள் ஆசை பெருகிறப்பா முருகா உள்ள உருகுதையா.
எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா. இந்த திருக்கோவிலானது 62 கிராமங்களுக்கு சேர்ந்த திருக்கோவிலாகும். இத்திருக்கோவிலே மிகவும் சிறப்பாக ஒரு வழிபாடு உத்தரவு கேட்டு செய்தல் என்றது ஒரு வழக்கம். முருகப்பெருமானுடைய வலது கையிலும் இடது கையிலும் மலர்களை வைத்து சத்ருசம்ஹார பூஜை செய்வார்கள். ஒரு காரியத்தை எண்ணி நாம் நமஸ்காரம் செய்து கேட்கும் பொழுது அந்த காரியம் நடக்கும் என்றால் வலது கையிலிருந்து முருகப்பெருமான் பூ விழச் செய்வார். அந்த காரியம் நடக்கும் என்று அர்த்தம். முருகப்பெருமானுடைய இடது கையிலிருந்து பூ விழுந்தால் அந்த காரியம் நடக்காது, செய்யக்கூடாது என்று பொருள்படுவர். 2 புறமும் விழுகாமல் இருந்தால் அந்த காரியம் செய்வதற்கு உள்ள சமயம் இது இல்லை என்று பொருள் கொள்வார்கள். அது மட்டுமின்றி இந்த தலத்திலே தம்பதி தரிசனம் என்ற ஒரு சிறப்பு வழிபாடு உண்டு. இந்த 62 கிராமத்திலே திருமணமானவர்கள் கல்யாண மாலையுடன் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்ட பின்புதான் விருந்து உண்பச் செல்வார்கள். அப்பொழுதுதான் முருகப்பெருமான் நல்ல புத்திர சந்தானை கொடுத்து நல்ல இன்புடன் வாழ வைப்பார் என்று இந்த பகுதியில் மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகும். அது மட்டுமல்லாமல் பிறந்த முடியும் கரந்தபாலும் மந்திரகிரி ஆண்டவர்க்கு என்று இந்த பகுதியிலே ஒரு வழக்கமான ஒரு சொல் உண்டு. குழந்தை பிறந்தால் முதல் முடியாக முருகப்பெருமானுக்கு காணிக்கை செலுத்திவிட்டு அதன் பிறகுதான் குலதெய்வங்களுக்கு முடியெடுப்பது இந்த பக்கத்தில் வழக்கத்தில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் கிராமம் என்பதால் பசுமாடுகள் கன்று ஈன்றால் முதல் பாலை முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து விட்டுதான் மீண்டும் வியாபாரத்திற்காக பால்களை வெளியே கொடுப்பார்கள். முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஆண்டியாய் நின்றவேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. குறை நீக்கும் வள்ளல் நீ
தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஆடுவாய் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. கலியுக வரதனே அருள் தாரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா முருகா. போகருடைய பிரார்த்தனைக்கு இணங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளை நிர்ணயிக்கக்கூடியது தன்னுடைய ஜாதகம் என்பதால் ஜாதகத்திலே ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் தன் முருகப்பெருமானுடைய திருவடிகளே அந்த ஜாதகத்தை வைத்து முருகப்பெருமானுக்கு உபதேசமாகிய சத்ருசம்ஹார மந்திரத்தினால் பூஜை செய்யும் பக்தர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று போகர் பிரார்த்தனைக்கிணங்க இன்றும் கண்கூடாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சத்ருசம்ஹார பூஜையிலே முருகனுடைய திருவடிகளிலே ஜாதகங்களை வைத்து பூஜை செய்து அனைத்து இன்பங்களையும் பக்தர்கள் பெற்று வருவது கண்கூடாகும். மற்றும் இங்கே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 45 தினங்கள் இந்த ஞான தீர்த்தத்திலே நீராடி அர்த்தஜாமத்திலே முருகனை வழிபட்டு வந்தால் உள்ள பிணியும் உடல் பிணியும் நீங்கி நல்ல வாழ்வடைவது இன்றும் கண்கூடாக நடந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகும்.
திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே பொன்னாவே பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகை விளக்க பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகை விளக்க பேச்சாவே மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவே சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவே பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவே அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே பொன்னாவே பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகை விளக்க பேச்சாவே
தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவேன் சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் பொன்னாவேன் பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன் மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவேன் சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன்